பாட்டி, பால் இருக்கா? இருக்கு. சுகர் இருக்கா? இருக்கு. சேமியா இருக்கா? இருக்கும்மா. முந்திரி பருப்பு இருக்கா? இருக்கு. வேற ஏதாவது வேணும்னா சொல்லு. ராத்திரி நேரம்தான், இருந்தாலும் கடைக்கு போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா, என்ன திடீர்னு இதெல்லாம் கேக்குற? ஏதாவது ஸ்வீட் பண்ண போறியா? இன்னைக்கு பாயசம் பண்ண போறேன். என்ன திடீர்னு பாயசம்? சந்தோஷமா இருக்கேன் பாட்டி. ஆ? ம், என்ன அப்படி திடீர்னு சந்தோஷம்? ஏஜே கூட வீட்ல இல்ல, இந்த நேரத்துல என்ன சந்தோஷம்? பாட்டி, ஆ? அர்ச்சனா திருந்திட்டா. சூரியன் மேற்கே உதிச்சிடுச்சு. பாட்டி, அர்ச்சனா திருந்திட்டா. ஐயோ, கடல் தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. பாட்டி, நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது உனக்கு புரியலையா? பாட்டி, மனுஷங்க எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நேரம் இல்ல இன்னொரு நேரம் அவங்களோட குற்றம் குறைகளை தங்களுக்குள்ள யோசிச்சு மனசு மாறுவாங்க. ம். நீங்க கவலைப்படாதீங்க. நான் சந்தோஷமா இருக்கேன். பாயசம் பண்ண போறேன். Let's celebrate with பாயசம். ஆயிடுச்சு. பாயாசம் நல்ல ஐடியா தான். ரெஸ்டாரண்ட்ல ஒரு பிரியாணி போட்டி வச்ச மாதிரி ஒரு பாயாசம் போட்டி வச்சிருவோம். நல்லா இருக்கு. Thank you. நான் உன்னால கூப்பிட மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களுக்காக நான் ஸ்பெஷல் ஸ்வீட் பண்ண போறேன். ஸ்பெஷல் ஸ்வீட்டா? அப்படி என்ன ஸ்வீட்? பாயசம். வாவ், சரி சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இது ரொம்ப சாதாரண விஷயம் தான். இதுக்கு ஹெல்ப்லாம் தேவையில்ல. நாளைக்கு சமைக்கும் போது ஹெல்ப் பண்ணுங்க. என்னப்பா? என்னது இது, எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிறாங்க, பழகுறாங்க, ஒருத்தர் ஹெல்ப் எல்லாம் பண்றாருன்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுங்க? சூரியன் மேற்குல உதிக்குது, மேற்குல உதிக்குது. எது எப்படியோ ஆ. எல்லாரும் ஒத்துமையா இருந்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ம். உன் மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். என் போனை வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏ சித்ரா, நான் ரூம்ல இருக்கேன். ஹாசினியோட பாயசத்துல மட்டும் மாத்திரை கலந்துரு. கரெக்டா பண்ணிடுவல? ஆஹா, அர்ச்சனா ஹாசினிக்கு ஏதோ மருந்து கொடுக்க பிளான் பண்றா. நம்மளும் இவளுக்கு வேறொரு மருந்த கொடுத்துட வேண்டியதுதான். ஐயோ, நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல. ஐயோ பாட்டி. பாட்டி, நீ எப்படிமா கண்டுபிடிச்ச? சாரிமா, சாரிமா. ஐயோ பாட்டி. அம்மாடி, சாரி சாரி சாரிமா, சாரி. எல்லாரும் ஒரே நேரத்துல பாத்ரூம்ல இருக்காங்க. நம்ம கொடுத்த மாத்திரை சிறப்பா வேலை செய்யுது. அம்மா, ஐயோ அம்மா, முடியலையே. அம்மா, அம்மா, முடியலையே. ஆமா, அம்மா, அம்மா, முடியலையே. ஐயோ அம்மா, ஐயோ அப்பா, ஐயோ. என்னாச்சுமா உங்களுக்கு? அப்பா, ஐயோ, அம்மாமா அப்படின்னு பாட்டு பாடிட்டு வரீங்க. அது வந்து பாட்டி, முடியல பாட்டி. அதான் என்னாச்சுன்னு கேக்குறேன். அதாவது ஐயோ, ஐயோ.
என்னாச்சு சித்ரா? அது வந்து பாட்டி. ஐயோ. மாயா, நீயாவது சொல்லுமா, என்னமா ஆச்சு? அது வந்து என்னன்னா பாட்டி, வந்துடுறேன் ஒரு நிமிஷம். ஐயோ அம்மா. இந்த பக்கம் அம்மம்மா, இந்த பக்கம் அப்பப்பா. ஆ? ஆ? ஐயோ, இதுல எந்த போன் அடிக்குதுன்னு தெரியலையே நமக்கு. இதுவா? ஆ? இதுவா? ஐயோ, இதுவும் இல்ல. ம்ஹும். அது என் போன் இல்ல. ஐயா. ஆ? ஐயோ, போன் வந்து எடுறி. அம்மா. ஐயோ. மாயா, போன் வந்தா எடு. ஐயோ, ஐயோ. ஐயோ, இது வேற. பாட்டி, அந்த போனை கொஞ்சம் கொடுங்க. இதா? ஹலோ. ஐயோ, இது வந்துடுறேன் பாட்டி. ஏய், ஹலோ. ஐயோ, மறுபடியும் என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல, யாருமே போன் எடுக்கல. அப்ப முடிஞ்சிருச்சா என் வாழ்க்கை? அவ்வளவுதானா? ஒரு வார்த்தை கிட்ட கேட்டுக்க கூடாதா? ஐயோ, இப்படி பண்ணிட்டியே. திரும்ப போன் போடு. என்ன பண்றது? அம்மாடி, என்ன பாட்டி? இது யாருன்னு பாருமா, ரொம்ப நேரம் அடிச்சிட்டு இருக்கு. ஹாஸ்னி செத்தாலா இல்லையா? ஆளாளுக்கு விளையாடிட்டு இருக்கீங்க. ஹாசினி சாக மாட்டா. அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டா. ஓ, ச்சே. ஐயோ கடவுளே. ஏம்மா, என்ன பாட்டி? யாருன்னு பாருமா, ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு. அந்த ஹாஸ்னி செத்தாலா இல்லையா? ஆளாளுக்கு விளையாடிட்டு இருக்கீங்க. ஹாசினி சாக மாட்டா. அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டா. அப்பாவி பொண்ணுங்களை வச்சு திட்டம் போடுறியா? கடவுள் ஏன் பக்கம் இருக்காண்டா முட்டாள். உன்னை சும்மா விட்டது தப்பா போயிடுச்சு. என்ன செய்யறேன்னு பாரு. ஏஜே கூட நான் வாழ்றத நீ பார்க்க தானே போற. என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. அவ இன்னும் சாகல. இல்ல, எனக்கு அவளை பார்க்கணும். உடனே பார்க்கணும். நீ வா. என்ன பிரவலி? எனக்கு அவளை பார்க்கணும், அவ்வளவுதான். நீ வா. வா. ஏய் பிரவலி. கேமா, போன்ல யாரு? விக்ரம் தான் பாட்டி. ஆ? ஏதோ பிளான் பண்ணிருக்கான். என்னன்னு தான் தெரியல. இரு இரு இரு. என்ன, வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போறியா? எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பீங்களா பாட்டி? இத பாரு, இதுக்கு பேர் கிண்டலா? நீ என்ன பண்ணிட்டு இருந்த?
இந்த சுவத்துக்கும் அந்த சுவத்துக்கும் வாக்கிங் போயிட்டு இருந்த. நான் ஒரு முக்கியமான விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கேன். ஆ? ம், அப்படி என்னமா முக்கியமான விஷயம் யோசிக்கிற? பாட்டி ஏஜே விஷயத்துல நான் ஏன் தோத்துட்டே இருக்கேன்? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், நாம ஜெயிக்கலன்னா நாம முயற்சி போதலன்னு அர்த்தம். கரெக்டா சொன்னீங்க பாட்டி. அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆ? இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த வீட்ல நானும் ஏஜேவும் மட்டும்தான் ஆ. இருக்கோம். நீங்க, அர்ச்சனா, சித்ரா, மாயா யாருமே இந்த வீட்ல இல்ல. ம், ம். அந்த ஒரு தனிமையான சூழ்நிலையில நான் ஒரு பிளான் போட்டு ஆ. ஏஜேவை அட்டாக் பண்ணா என்ன பண்ணுவாரு? வழக்கம் போல கோவப்படுவாரு. நான் என்ன பண்ணுவேன்? வழக்கம் போல சமாதானப்படுத்துவ. நாங்க 2 பேரும் மட்டும் இருக்கும்போது அத பத்தி தெரியல. நீ எல்லாரும் இருக்கும்போது ரோஷமா கோவமா பேசுவ. ஆனா நீங்க 2 பேர் மட்டும் இருக்கும்போது கை கால விழுந்து ஐயா சாமி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது நமக்கு சாதகமா கிடைக்குமான்னு சொல்லி ட்ரை பண்ணுவ. ஆனா இந்த வீட்ல நானும் அவரும் தனியா இருக்கிற சந்தர்ப்பமே கிடைக்கலையே பாட்டி. நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாரு பண்ணுவா பாட்டி? இப்ப ஏன் அப்படி சுத்தி இப்படி சுத்தி எல்லாம் வர? இப்ப என்ன, இந்த வீட்ல இருக்கிற 3 குட்டி பிசாசுங்களையும் தூக்கி வெளியே போடணும், அவ்வளவுதானே? பாட்டி நீங்க எனக்கு பாட்டியே இல்ல. ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிடாத. அதுக்கும் மேல அப்பாடா. வெளியே வாங்கிட்டு போலாம். சிக்கன் வாங்கி தரேன்னு சொன்னா ஓடி வந்துருவாளுங்க. நான் கொஞ்சம் தூரமா இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். நான் அவங்களுக்கு ட்ரீட் குடுக்கறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறேன். நீ எனக்கு பணம் கொடுத்துரு. எப்படி, நான் சொல்ற ஐடியா? பாட்டி இன்னைக்கு அர்ச்சனா சிக்கன் சாப்பிட மாட்டா, வெஜ் தான் சாப்பிடுவா. ஏண்டி வெஜிடேரியன் சிக்கன் இல்லையா? ஐயோ பாட்டி. ஓ, இந்த பாரு, அன்னைக்கு என்ன கூட்டிட்டு போய் வெஜிடேரியன் ஆம்லெட் வாங்கி கொடுத்த. ஐயோ பாட்டி ரொம்ப பண்ணாதீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லுங்க. நல்ல யோசனைமா, அப்படியே பண்ணிடுறேன். நான் ட்ரை பண்றேன். ஓகே. அதான் வாங்க வாங்க உட்காருங்க. அம்மா என்னை பத்தி தெரியும்ல உங்களுக்கு? நீங்க ஜோசியர்னு தெரியும். வேற என்ன தெரியணும்? பெரிய தாடி வச்சிருக்கீங்க, காவி துண்டு காவி வேட்டி கட்டியிருக்கீங்க, வெள்ளை ஜுப்பா போட்டிருக்கீங்க. இத தவிர வேற என்ன தெரியணும்? சும்மா இருங்க. நீங்க சொல்லுங்க சாமி, உங்களை பத்தி வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? என்னை பத்தி தெரிஞ்சுக்கங்க. என்கிட்ட ஜோசியம் பார்க்க எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா நான் உண்மைய அப்படியே சொல்லிடுவேன். நான் இருக்கிற உண்மையை சொல்லிட்டேன்னா நீங்க கோவப்படக்கூடாது. அப்படியா? 2 நாள் முன்னாடி நான் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க 2 நாளைக்கு முன்னாடி பாயசம் சாப்பிட்டுருக்க. ஐயோ இவ்ளோ கரெக்ட்டா சொல்றாரு. என் கையை பார்த்து சொல்லுங்க. அந்த கையை காட்டுங்க. இது ஒரு மக்கு கை, கொஞ்சம் கூட சிந்திக்காது, சொல்றதுதான் செய்யும், தானாவே செய்ய தெரியாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இப்ப கூட பாருங்க, கைய மாத்தி காமிச்சா. சில முக்கியமான வேலையெல்லாம் கரெக்டாவே செய்ய மாட்டா, எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருவா. என்ன கரெக்டா சொல்லுங்க. என்னாச்சு? யாரு என்னன்னு எதுவும் சொல்ல முடியலையா? அதுதான் நல்லா தெரியுது. என்ன தெரியுது? இது ஒருத்தியோட வாழ்க்கைய அழிக்க நினைக்கிற கை. வாழ்க்கையில கொலை செஞ்சு லாபம் கிடைக்குமா அலையிற கை. உங்களை அடிமா ஏன் நிப்பாட்டிட்ட? என்னோட ஜோசியத்துக்கு கிடைச்ச பரிசா நினைக்கிறேன். நான் முதலே உண்மையை சொல்லணும்னு சொன்னேன்ல, ஏமா அது உன்னால தாங்கிக்க முடியல? என்ன உண்மையை பார்த்து சொன்ன? ஒருத்தி வாழ்க்கையை அழிக்க நினைச்சுவேன்னு சொல்ற? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணியா இல்லையா? மறைக்காம சொல்லு.
சொல்லுமா. அது பொய்யா இருந்துச்சுன்னா ஜோசியத்தை விட்டுறேன். போங்க போங்க, நடந்ததுதான் சொன்னேன். என்ன பிரவலி அருவி கிடத்தனமா வேலை செய்யற? ப்ளீஸ், நான் ஒரே ஒரு நிமிஷம் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல. இதுக்காக தான் நீ என்ன இங்க கூட்டிட்டு வந்தியா? எனக்கு அங்க போகணும். நீ என்ன கூட்டிட்டு போலனா என்ன? நீ என்ன வீட்டுல விட்டு விடனே நான் திரும்ப வந்துருவேன். எனக்கு வீட்டுக்குள்ள போகணும். எனக்கு என் வீட்டை பார்க்கணும். போய் என்ன பண்ண போற? எதுவும் பண்ண மாட்டேன். யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டேன். யாரையும் பார்க்கவும் மாட்டேன். யாரு கூட பேசவும் மாட்டேன். சும்மா போயிட்டு வந்துருனே. ப்ளீஸ் ப்ளீஸ். பாட்டி பாட்டி பாட்டி. என்னம்மா? என்ன உன் முகமே சரியில்லைன்னு சொல்லுதே, என்னாச்சு? பாட்டி, நான் இல்லாம போறதுனால அந்த அர்ச்சனாக்கு என்ன லாபம்? அவளை விடுமா. ஆனா அவ என்ன விடவே மாட்டேங்கிறாளே. பாயசத்துல உனக்கு போட்டு கொடுக்க பிளான் பண்ண ஒரு மருந்து இருந்துச்சு, அந்த மருந்த பத்தி என்னன்னு விசாரிச்சியா? ஆமா பாட்டி. விஷம்னு சொன்னாங்களாம்மா? ஆமா பாட்டி. ஆ, நீங்க பாக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலம்மா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த விக்ரம் தான் பாட்டி. அவன் தான் கோர்ட்ல செருப்படி வாங்கிட்டு போயிட்டானே, அப்புறம் எதுக்கு உன் வழியில வரான்? ஏதோ மர்மம் ஏஜிவ சுத்தி இருக்கு பாட்டி. போலீஸ் இன்னும் பிரபல இருக்காளா இல்லையா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு ஏன் கண்டுபிடிக்கல? தேடிட்டு இருப்பாங்களோ என்னமோ. பாம்பே லாயருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ம். அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் பாட்டி. ஆ. அம்மா, லாயரான்னு பாருமா. பாட்டி, ஆமா பாட்டி. நம்ம கோர்ட்ல பெட்டிஷன் போடலாமா? நமக்கு தீர்ப்பு சாதகமா வருமா இல்ல பாதகமா வருமா? எப்படி பாட்டி? என்ன கேஸ் போட போற? உன் மேலதான் நான் கேஸ் போடலான்னு இருக்கேன். என்ன? ஏன் மேலையா? எதுக்கு? என்ன கொல்ல பார்த்ததுக்கு. ஆ. இந்த லேப் ரிப்போர்ட். நானா? உன்னையா? நீதான் பாயசத்துல ஏதோ மாத்திரைய போட்டு என்ன கொல்ல பாத்திருக்க. நானும் லேப் ரிப்போர்ட் வச்சிருக்கேன். ஹாய் டாக்டர் கார்த்திகேயன், நான் ஏஜே பேசுறேன். உங்ககிட்ட எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும்னு சொல்லிருந்தேன்ல, அத பத்தி பேசலாமா? ஹாய், ஏஜி ஏதோ கனவு கண்டிருப்பாரு போல இருக்கே. என்ன கனவுன்னு கேப்போம். இட்ஸ் a recurring dream. இந்த ட்ரீம் எனக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கு. நான் என் ரூம்குள்ள வரேன். என்னோட ரூம் ஃபர்ஸ்ட் நைட்க்கு டெக்கரேட் பண்ண மாதிரி டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ஆஹா. திடீர்னு பார்த்தா பெட்ல ஹாசினி உட்கார்ந்துருக்கு. இந்த ட்ரீம் எனக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கு. நான் அவ கிட்ட போறேன். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் டாக்டர். என்ன வெக்கமா இருக்கு. இதுக்கு வெக்கப்படுறேன்? வெக்கப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? உங்க ஃபர்ஸ்ட் நைட் கனவு ஒட்டு கேக்குறியா? இல்ல, நான் அந்த பக்கம் வரும்போது நீங்க பேசிட்டு இருந்தீங்க. வெளியே போ. நீ நான் நிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதான் பெரிய பிரச்சனை. இப்போ வெளியே போ. அதான் என்ன பிரச்சனை? வெளியே போ. புரியலையா? ஏன் போகணும்? பைத்தியம். சாரி டாக்டர், உங்களே இல்ல.
இங்கே ஒரு பைத்தியம் இருக்கு, அதுகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். சாரி டாக்டர். ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்கு டாக்டர். நான் அப்புறமா பேசுறேமா? நான் திருப்பி போன் பண்றேன் டாக்டர். பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க பேசுங்க. I'll call you back. நான் போயிடுறேன். எஸ் டாக்டர். எஸ் ட்ரீமை கண்டினியூ பண்ணலாமா? நான் ரூமுக்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் நைட் டெக்கரேஷன் எல்லாம் இருக்கு. பெட் மேல ஹாசினி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஐயோ என்னம்மா? பாட்டி, நீங்க போங்க, நான் தனியா கேட்டுக்கிறேன். இது சின்னஞ்சிறுசுங்களோட பர்சனல் விஷயம். பெருசுக்கு இங்க என்ன வேலை? புரியுதுமா, புரியுது. நான் போறேன். உன் கூட நான் போறேன். நான் பக்கத்துல போறேன். எனக்கு கோவமா வருது. நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறேன். நீ எதுக்கு இங்க இருக்க ஹாசினி? நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி நான் கத்துறேன். ஹாசினி, இங்க என்ன பண்ற? என்ன இந்த டெக்கரேஷன் எல்லாம்? முதல்ல வெளிய போ. அவ திரும்புறா. ஆனா அது ஹாசினி இல்ல. பின்ன எவ அவ? அது என்னோட வைஃப் பிரவளி. பிரவளி, யோ, அவ செத்து போய் தாயா நானே வந்தேன். டாக்டர், இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல முடியுமா? எஸ் டாக்டர். ஓ, அந்த மாதிரி ஒரு அர்த்தமா? ஓகே. ஐயோ, டாக்டர் என்ன சொன்னாருன்னு தெரியலையே. பிரபலியா அவர் கனவுல வந்தா? ஐயோ, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். மனசு சந்தோஷமா இருந்துச்சு. சரி, அவர் கனவுலயாவது வந்தான்னு நினைச்சேன். அதுவும் இல்லையா? கடவுளே, இப்ப என்ன செய்யலாம்? பாட்டி கிட்ட நடந்தத சொன்னா அவங்க சிரிப்பாங்க. இப்படி என்ன புலம்ப வச்சுட்டாரு அந்த ஏஜ். இதுதான் எதிர்பாராத சந்திப்புங்கிறது போல இருக்கு. காலையில இருந்து அவரை பாப்பேன்னு எனக்கு தோண்டிட்டே இருந்துச்சு. பர்வீன், என்ன இந்த பக்கம்? நீங்க எங்க இந்த பக்கம்? இன்னைக்கு உங்களை பார்க்கணும்னு இருக்கு, அதனால நான் இங்க இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒண்ணு இல்லைங்க, பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். சரி, அவன் கூட போய் அங்க சாப்பாடு சாப்பிடலாம் பார்க்கலாம்னு சொல்லி தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க இன்னும் இந்த பழக்கத்தை விடலையா? எந்த பழக்கத்தை? அது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நல்லா இருந்துச்சுன்னா அங்க போய் ஏன் அங்க நல்லா இருக்குன்னு மத்த ரெஸ்டாரண்ட்காரங்க பாக்குற பழக்கத்தை. ஓ, ரெஸ்டாரண்ட் காரங்களோட டாக்டிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அது சும்மா கெஸ் பண்ண. நாட் பேட், குட் கெஸ். உங்களை இன்னைக்கு பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. யாரை கூட்டிட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எதுக்கு? சாப்பிடதான் என் கூட. ஐயோ, என்ன ஐயோ? சாப்பிடதானே கூப்பிட்டேன், என்ன போருக்கா கூப்பிட்டேன்? என் ஃப்ரெண்ட் என் கூட வரேன்னு சொன்னா, ஆனா திடீர்னு போன் பண்ணி என்னால வர முடியாது, நான் வேலையில இருக்கேன்னு சொல்லி என்ன கழட்டி விட்டுட்டான். சாரி. ஓ, நீங்க பிஸியா இருக்கீங்களா?
ஆ, ஆ, ஆமா அப்பாவுக்கு கொஞ்சம் மெடிசின்ஸ் வாங்கணும். வாங்கல, வண்டியில போயிடலாம். இல்ல பரவாயில்ல. சரி, நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுறேன். ஐயோ ஐயோ பரவாயில்ல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நான் உங்களை பார்த்திருக்கேன் வேற ஒரு ஜென்மத்துல. என்ன கொஞ்சம் பயந்துட்டீங்களா? ரொம்பவே பயந்துட்டேன். ஏன்? நான் ஏதோ பொய் சொன்ன மாதிரி இருக்குமே, அதான். நீங்க பொய் சொல்ற ஆள் மாதிரி எல்லாம் தெரியலீங்க. ரொம்ப நம்பிக்கையான ஆள் மாதிரி தெரியுறீங்க. ரொம்ப நன்றிங்க. எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? நான் என்ன பண்ணிட்டேன் நன்றி சொல்றதுக்கு? சரி வாங்க நடப்போம். எங்க? அதான் உங்க அப்பாக்கு மருந்து வாங்கணும்ல, மருந்து வாங்கி அப்படியே உங்க வீடு வரைக்கும் நான் நடந்து வரேன். உங்க வீட்டை பார்த்த மாதிரி இருக்கும், உங்க ஃபேமிலி எல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும். வேண்டாங்க, இன்னொரு நாள் போகலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லனா சாரி. ஐயோ, தர்ம சங்கடமான சூழ்நிலையா இருக்கே, எப்படி சமாளிக்கிறது? ஹலோ, நாங்க உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஏதாவது பர்சனல் லோன் தேவைப்படுதுங்களா? சொல்லுங்க மேடம். நான் வரேமா? நான் வரேன் சார். ஐயோ, என்ன சார் எல்லாம் கூப்பிடுறீங்க? ஏஜெனே கூப்பிடுங்க. பாய். இங்க பாரு, அவர்தான் போன் பண்றாரு. ஹலோ. சொல்லுங்க ஏஜி. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம எப்போ சந்திக்கலாம்? நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். அப்படியா? சரி, நீங்க அது முடியும் போது சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம சந்திக்கலாம். ஓகே. அப்பா எப்படி இருக்காரு? பரவாயில்ல, நல்லா இருக்காரு. சரி, அவரை நான் எப்போ பார்க்கலாம்? சீக்கிரமாவே பார்க்கலாம். சரி, ஓகே, பாய். பாய். பார்த்தல, நான் சொன்னதை சீக்கிரம் செய். பர்வீன், ஒரு நிமிஷம். பர்வீன், பர்வீன், ஒரு நிமிஷம். யோ, யாரியா நீ? ஏன் தங்கச்சியை ஃபாலோ பண்ணிட்டு வர? என்னையா வேணும் உனக்கு? பார்த்தா டீசெண்டா வேற இருக்க. இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க எனக்கு தெரியும், அதனால்தான். என்னது, தெரிஞ்சவங்களா? அவதான் ஏன் பச்சை சட்டை போட்ட ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு சொல்றா. பாத்திமா? பாத்திமாவா? இவர் உன்னை தெரியும்னு சொல்றாரு. I'm so sorry. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வேற யாரோ நினைச்சு உங்க பின்னாடி வந்து. I'm very sorry.
ப்ளீஸ் forgive me. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். இது ஏஜே சாரோட வீடு தானே? ஆமாங்க. நம்ம சரியான அட்ரஸ் தான் வந்திருக்கோம். ஆமாங்க.